உங்களுக்கு யாராவது செய்வினை வைத்திருக்கிறார்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இந்த மாதிரி உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு யாராவது செய்வினை வைத்திருக்கிறார்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்றவை பழங்காலம் தொட்டே உலக அளவில் வழக்கத்தில் உள்ள மாந்திரீக முறைங்க. இந்த விஞ்ஞான காலத்தில் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு இதை புறக்கணிப்பவங்க ஒரு புறம் இருந்தாலும், இவற்றினால் பாதிக்கப்பட்டு உண்மைதான் என அதிலிருந்து விடுபடுறவங்களுக்கான வழிகளை தேடுறவங்களும் மறுபுறம் இருக்கத்தான் செய்கிறாங்க. தீய சக்திகளின் துணையோட மற்றவர்களுக்கு தீங்கு அல்லது அழிவை ஏற்படுத்தும் ஒரு முறையை பில்லி சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டவங்க பொதுவாக உடல், மனம், பொருளாதார ரீதியாக பாதிப்புகள், இழப்புகள் ஆகியவற்றை சந்திப்பது உண்டுங்க. இது போன்ற பழக்கங்கள் எல்லா மதத்திலுமே உண்டு. இதை மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கினாலும், ஆனால் இன்றைய காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டவங்களையும் இன்னும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பில்லி சூனியத்தினால் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா செய்வினையை கண்டறியும் முறை. பில்லி, சூனியம், தீய சக்திகள், செய்வினை ஆகியவை மற்றவர்களுக்கு கெட்ட விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்படுவைங்க. அமானுஷ்ய சக்திகள், மாந்திரீகம் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி செய்யப்படுவதாகும். பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடுத்தடுத்து பல கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதை கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டால் பில்லி சூனிய கோளாறுகள் இருப்பதாக அர்த்தம் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாதுங்க. இப்படிப்பட்ட பில்லி சூனியத்தினால் நாமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, 1. உடல், மன ரீதியான பாதிப்பு. நீங்கள் பில்லி சூனியம், ஏவல், செய்வினை இந்த மாதிரி தீய சக்தினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட வார்த்தைகளில் சொல்லி விளக்க முடியாத அளவுக்கு உடல், மன நல பிரச்சனைகள் ஏற்படும். எந்த வேலை செய்யாவிட்டாலும் கூட நீங்கள் நீண்ட நாட்களாக உடல் சோர்வு, தூக்கமின்மை, திடீரென உடல் எடை குறைவது இல்லைன்னா அதிகரிக்கிறது, அடிக்கடி கெட்ட கனவுகள்னால் பாதிக்கப்படுவது, காரணமே இல்லாமல் மனதுக்குள்ளே ஒரு விதமான பதற்றம், மனதுக்குள்ளே எப்போதுமே ஏதோ ஒரு பய உணர்வு, ஏதோ கெட்டது நடக்க போவது போன்ற எண்ணம், சித்த பிரமை பிடித்தது போன்ற உணர்வு ஏற்படுங்க. 2வது விஷயம், துரத்தும் துரதிர்ஷ்டம். நீங்கள் அடுத்தடுத்து துரதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகளை வரிசையாக சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பில்லி சூனியம் போன்ற தீய சக்தினால் பாதிக்கப்பட்டுள்ளீங்கன்னு அர்த்தம். எடுக்கும் காரியங்களில், முயற்சிகளில் எல்லாத்தையுமே தோல்வி, கடுமையான உழைப்பு, முயற்சிகள் அனைத்தும் வீணாவது, எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போவது, இது எல்லாமே ஏற்படுங்க. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா தீய எண்ணங்கள். தற்கொலை எண்ணம், தொடர்ச்சியாக கவலை, குடும்பம் மற்றும் வீட்டில் இருந்து பிரிந்து இருக்க வேண்டிய சூழல், விரக்தியான மனநிலை, உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகி செல்வதாக உணர்வீங்க. உங்களை சுற்றி யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கிறது போலவும், மற்றவங்களால தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் உணர்வீங்க. ஏன் என்பதற்காக வாழ்கிறோம், நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற வெறுப்புணர்வோட வாழ்வீங்க. 4வது விஷயம் சண்டை சச்சரவுங்க. பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டதற்கான பொதுவான அறிகுறி அப்படின்னா அது காரணமே இல்லாமல் மோதல்கள், சண்டையை சந்திப்பது தான். குடும்ப உறுப்பினர்களோட காரணமே இல்லாமல் சண்டை, தவறான புரிதல், ஏதாவது பிரச்சனை, வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல், சில சமயம் அடிதடியில் கூட முடியும் நிலை ஏற்படும். அதே போல் எதிரிகள் உள்ளிட்ட யாரை கண்டாலுமே பய உணர்வு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட கூட பேச பிடிக்காமல் எப்போது எரிச்சல் உணர்வு ஏற்படுவது,
இது எல்லாமே பில்லி சூனியத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது அறிவுங்க. நீங்கள் இறுக்கமான ஒரு சூழ்நிலையில கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்தியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உணர்ந்தீங்கன்னா, உங்களோட உள்ளுணர்வு சில விஷயங்கள உங்களுக்கு உணர்த்தும். உங்களோட 6வது அறிவான உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். முக்கியமான சக்தியாக செயல்படும். அப்படி உணர்வு ஏற்பட்டால் உங்களின் மீது கவனம் செலுத்தி அத நம்புங்க. அதே மாரி தொடர்ந்து கெட்ட கனவா வரதுங்க. அடுத்ததா, தொடர்ந்து கெட்ட கனவுகள் இல்லன்னா தூக்கத்த கெடுக்கும் வகையில ஏதாவது ஒரு கனவு உங்கள யாரோ துரத்துவது போன்ற உணர்வுகள்னால தாக்கப்படுதல், கெட்ட நிகழ்வுகளாக பார்த்து கொண்டிருப்பது, பில்லி சூனியத்தின் பாதிப்பாக இருக்கலாம். இந்த கெட்ட கனவுகள் சில சமயங்களில் நிஜத்தில் நடப்பது போல இருக்கலாம். ஆனா, நீங்க கண் விழிச்சதும் காணாம போலாம். அதை ஏற்படுத்த பய உணர்வு, உங்களுக்குள்ள இருந்த ந இருந்துக்கிட்டே இருக்கிறதா நீங்க உணரலாம். அந்த அளவுக்கு நீங்க மனதளவுலயும் பாதிப்படைஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.